எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? டேய், அவன் சுடுதண்ணிக்குள்ளேயே கைய விடுவான், அவனை தொட்டா உன்னை சும்மாவா விடுவான் அப்படின்ற மாதிரி தமிழ் மீடியாக்கள் அவன் யாரு தெரியுமாடா? ரெட் டிராகன். அவன் உள்ள நுழைஞ்சிட்டான்னா காத்து தங்காதுடா அப்படின்னு ஓவர் மாஸ் ஏத்தி பில்டப்பா ஏத்தி பல பொய்கள். எந்த பொய்களை தொடுவது, எந்த பொய்யை விடுவது, ஒரு பொய்யை தொட்டு அந்த பொய்யை விளக்குவதற்குள்ள அடுத்த பொய் பரவி விடுகிறது. பல காலமா டாஸ்மாக்ல போர்டு தொங்குது, என்னன்னு 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது கிடையாது. ஆமா, இவங்க முந்தா நேரத்து திருப்பி விளம்பரத்தை கொடுத்துட்டு 21 வயதுக்கு கீழே மது விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பாத்தியா, ஏற்கனவே இருக்கிற ஆர்டர் அது. நீ இப்பதான் நியூஸ் பார்க்க வந்திருக்க, உனக்கு இந்த நாட்டுல இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அமைதியாகிரு. பெண் எம்எல்ஏ அமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அது இந்தியாவுடைய முதல் முறை, தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் அமைச்சர். இப்படி ஒரு நெரேட்டிவ கிளப்புறானுங்க. எனக்கு அவன் கிளப்புறவனை கூட மன்னிச்சிருவா. நம்புறீங்க பாருங்கடா, எங்கதானா இருந்தீங்க இத்தனை? தமிழ்நாட்டில் முதல் பெண்ணே அவங்க தான். தமிழ்நாட்டு அரசியலிலேயே ஆதி திராவிடர் நலத்துறை அல்லாத ஒரு அமைச்சரவையை ஒரு தலித்துக்கு கொடுத்தது விஜய் மட்டும்தான். பள்ளி கல்வித்துறையை கொடுத்திருக்கிறாருன்னு கிளப்பி விடுறான். அந்த தள்ளுவண்டியில தள்ளிக்கிட்டு போறவங்க வாங்கின 10 ரூபாய் அந்த துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு போகுது. தள்ளுவண்டிக்கு 10 ரூபாய், தள்ளுவண்டிக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆடி அமைச்சரவை பொறுப்புல இருந்து நீ வெளியேறியா, உன்னைய வெளியேற்றலான்னு வாசல்ல நீ தரணா இருக்கணும். இது போயிடா, வேணாண்டா, சிரிப்பாங்கடா அப்படின்னு கீழே கமெண்ட்ல போடுறாங்க. பரவாயில்ல ப்ரோ, நீ விடு ப்ரோ, அவன் தானே சிரிக்க போறான், அதை பத்தி தெரியாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம போய் பேசுவோம், வா ப்ரோ நம்ம அப்படிக்கா போவோம் அப்படின்னு சிங்கமுத்து வடிவேல திருட கூட்டு போன மாதிரி கூட்டு போறானுங்க. இன்ஸ்டால ஒரு ரீல் ஒண்ணு ஃபேமஸான ரீல். அது எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? டேய், அவன் சுடுதண்ணிக்குள்ளேயே கைய விடுவான், அவனை தொட்டா உன்னை சும்மாவா விடுவான் அப்படின்ற மாதிரி தமிழ் மீடியாக்கள் அவன் யாரு தெரியுமாடா? ரெட் டிராகன். அவன் உள்ள நுழைஞ்சிட்டான்னா காத்து தங்காதுடா அப்படின்னு ஓவர் மாஸ் ஏத்தி பில்டப்பா ஏத்தி கொண்டிருந்த நேரத்தில் வடக்க இருக்கிறவனுக்கு கேட்டுருச்சு. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, இவனுங்களுக்கு இப்படி பேசினா புரியாது, எறா இங்கிலீஷ அப்படின்னு இங்கிலீஷை எடுத்து போட்டு டங்காஸ் பண்ணிட்டான். ஒரு வடக்குல இருக்கிறவங்க எல்லாம் கிடையாதுங்க. சுரேஷ் சார் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், பிரஸ் கிளப்ல இருக்கிறாரு. ஹிந்து பத்திரிகை, தீந்து தமிழ்நாட்டு பத்திரிகையா? தி ஹிந்துங்கிறது ஆல் ஓவர் நேஷனல் லெவல்ல அது ஆங்கில ஊடகம் அப்படித்தானே இங்க அடையாளப்படும். அதுக்காண்டி வடக்கு ஊடகம் போய்ங்களா, அது தமிழ்நாட்டு ஊடகம். ஓகே, ஆங்கில ஊடகம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆங்கில ஊடகம் என்ன நினைத்தது என்று தெரியவில்லை, ஒரு வீடியோவை போட்டு 10 நிமிடத்திற்கு குஜிலி மஸ்து செய்திருக்கிறது தாவேக்காவை. அதை பத்தி தான் இன்றைய உட்கார்ந்து பேசுவோம்னு விரிவா பேச போறோம். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அதான் பல பொய்கள். எந்த பொய்களை தொடுவது, எந்த பொய்யை விடுவது, ஒரு பொய்யை தொட்டு அந்த பொய்யை விளக்குவதற்குள்ள அடுத்த பொய் பரவி விடுகிறது. அந்த பொய்யை தொட்டு அந்த பொய்யை விவரிக்கிறதுக்குள்ள அதுக்கடுத்த பொய்கள் வந்து அடுத்தடுத்து அடுக்கடுக்காக பரவி கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் மூடல் அப்படின்ற டிராமாவோடு தொடங்கியது. பொதுவாக ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து டாஸ்மாக் மூடப்படும் போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளினுடைய பட்டியலை வந்து வெளியிடுவார்கள். எந்தெந்த இடத்துல இருந்த எந்தெந்த கடைகள், அந்த கடை எண்களோட வெளியிடப்பட்டு அதெல்லாம் சர்க்குலேட் ஆகும். 5137 இந்த கடை நம்பரு, இது வந்து மதுரை ஓபலாப்படி துறைகிட்ட இருக்கு, இந்த கடையை மூடுறாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்லயோ இதுலயோ நம்மளுக்கு நியூஸ் ஆயிரும். ஆமா, ஆனா இப்போது என்னன்னா 717 கடைகள் மூடப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறதே தவிர ஆணை போட்டாரா? ஆமா, 717 கடைகளை மூடுவதற்கு ஆணை போட்டார். அந்த 717 கடைகளினுடைய பட்டியல் ஏதாவது இருக்கிறதா தெரியாது. அது எப்படின்னா, பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் கோவில் அல்லது ஆன்மீக தலங்கள், இதற்கு 500 மீட்டர் பேருந்து நிலையங்கள், இதற்கு 500 மீட்டர். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் டாஸ்மாகே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு கிராமத்தை எடுத்துங்களேன், அந்த கிராமத்தினுடைய மொத்த நீளமே குறுக்க மறுக்க அளந்தாலும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு 4 கோயில் இருக்கும், 2 ஸ்கூல் இருக்கும், ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அந்த ஊருக்குள்ள நீங்க டாஸ்மாகே வைக்க முடியாது. ஊருக்கு வெளியே வைக்க முடியுமா? அடுத்த ஊருக்கு வந்துடும், அங்க அடுத்த கிராம தெய்வ கோயில் வந்துடும், அடுத்த பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அவ்வளவு ஏன் கிராமத்துக்குலாம் போகாத, சிட்டி மதுரைக்கு வா, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வா, தெற்கு வாசல் கீழே வாசல் தாண்டிப்போம்,
அதுக்கு இடையில எத்தனை கோயில் பார்ப்ப? அப்படி பார்த்தா 50 அடிக்கு ஒரு கோயில் இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நீ டாஸ்மார்க்கே வைக்க கூடாது. ஆனா அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட சுத்தி குடியாரஞ்சு வந்துட்டு ஒரு சந்துக்கு பேரே வச்சு 3 கடை தள்ளி டாஸ்மார்க் இருக்கு. ஆமா ஆமா, ரோஸ் மில்க் குடிக்க போறவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? நைட் ரோஸ் மில்க் குடிக்க போறவன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வண்டி நிப்பாட்டலாம்னா கீழே யாராவது கிடக்குறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கூட்டுவாங்கன்னு பார்த்தா ஏத்திட்டு போற மாதிரி படுத்து கிடக்குறவன் ஏத்திட்டு போற அந்த மாதிரி வந்து மோசமான நிலையில இருக்குதான். மூடப்பட்டிருக்கு. அப்ப போன ஆட்சியில மூடப்பட்டதா சொன்னாங்க. ஒரு பட்டியல் கொடுத்தாங்கல்ல, நீ ஒரு பட்டியலை கொடுத்தா மானம் கெட்டு போயிடும். கொடுக்க முடியாது. ஆமா, என்ன நடந்திருக்குன்னா பல இடங்கள்ல மூடுறதாக சொல்லிவிட்டு முதல் நாள் அந்த கடையை மூடிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பெயர், அர்ஜுனா ரெக்ரேஷன் கிளப், மார்டின் ரெக்ரேஷன் கிளப், லீமா ரெக்ரேஷன் கிளப், இப்படி ஏதாவது வித்தியாசமான பெயர்கள்ல நம்ம சொல்லலைங்க. டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கும் கு பாரதி அவர் வந்து போராட்டம் நடத்தினாரு. துப்புரவு பணியாளர்களுக்கும் போராட்டம் நடத்தினாரு. ஆமா 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 ஆமா, அவர் துப்புரவு பணியாளர்களுக்கும் போராட்டம் நடத்தினாரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஏங்க கவர்மெண்ட் சாராயம் விற்கலாமா? அந்த காசு கவர்மெண்ட்டுக்கு தேவையா? மக்களுடைய உடல் நலத்தை கெடுத்த காசு கவர்மெண்ட்டுக்கு தேவையா? அவர் டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க தலைவர். அவர் சொல்றாரு, எதுக்குங்க அந்த காசு? எதுக்கு 700 கடையை போட்டுறீங்க? மொத்தத்தையும் போட்டுங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய சேல்ஸ்மேனு, இதுல இருக்கக்கூடிய கவுண்டர் ஆளுக்கு என்ன அடுத்த மாற்று வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு முடுங்க. இப்ப இந்த 717 போட்டுனீங்க. இந்த 717 கிட்டத்தட்ட 1000 பணியாளர்கள் கிட்ட இருப்பாங்க. இந்த 1000 பணியாளர்களுக்கான வாய்ப்பு என்ன? அவங்கள அரசு பணியாளராகவும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க, அல்லது வந்து அவங்கள கான்ட்ராக்டட் லேபர்ஸாகவும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. இதுல என்ன அவர் தெளிவா ஒண்ணு கேட்டாரு, டாஸ்மாக் ரிட்டைல பூட்டினீங்க, சந்தோஷம், வரவேற்கிற வாழ்த்துக்கள். நீங்க 4000 கடையும் பூட்டுங்க, சந்தோஷம், வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். மனமகிழ் மன்றத்தை பூட்டுவீர்களா? அங்க வந்து காசு இருக்கிறவன் போறான்ல பாருக்கு, அங்கதான் பிளாக்ல லாட்டரியே வைப்பானுங்க மணமகிழ் மன்றங்கள்ல. ஆமா, நீங்க அங்க போனீங்க அப்படின்னா கதவை இழுத்து பூட்டிருப்பாங்க, தெரியாத ஆளாரு தான் உள்ள விட மாட்டாங்க. அதுவும் இந்த காய்கறி டப்பா மாதிரியான பிளாஸ்டிக் டப்பா வச்சிருப்பாங்க. அந்த டப்பாக்குள்ள கட்டுக்கட்டா பணமும் கிடக்கும், லாட்டரி சீட்டும் கிடக்கும். லாட்டரி சீட்டுமே லாட்டரி சீட்டா இருக்காது, நம்பர்ஸா எழுதி ஒட்டியிருக்கான். பேப்பரை பூரா A4 சீட்ல இருந்து 10 பக்கம் கிழிச்ச மாதிரி கிழிச்சு எழுதி போட்டு வச்சிருப்பேன். ஒவ்வொருத்தன் கையிலயும் அந்த பேப்பர்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய நோட்டு வச்சு, சிம்மக்கல் மார்க்கெட்ல கூட ஆத்தா தண்டி நோட்டு இருக்காது, அவன்கிட்ட அத்தா தண்டி நோட்டு. நேத்து ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கிறாருங்க. அதாவது ஹைவேஸை ஒட்டி ஒரு சந்துக்குள்ள டாஸ்மாக் இருந்திருக்கு, அதை ஏதோ ஒரு காரணம் சொல்லி பூட்டி இருக்கிறாங்களாம். பூட்டியதற்கு பிறகு அந்த டாஸ்மாக் வந்து கூரைக்கடை மாதிரி இருந்திருக்கு போல. இப்போ வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கா, அதுல 2 ஃப்ளோரை வாடகைக்கு எடுத்து ரெக்ரியேஷன் கிளப் திறந்திருக்காங்க. அதுக்கு பேர் என்ன, சார்லஸ் ரெக்ரியேஷன் கிளப்பா என்ன கிளப்போ, ஆனா கிளப் திறந்திருக்கிறாங்க. எனக்கு ஏதோ பேட் ஸ்மெல் ஹெவியா வருது. அது எங்க ஹைவேஸ்ல திறந்திருக்காங்க. ஆமா, கேட்டா அது ஹைவேஸ்ல இல்லையா, சர்வீஸ் ரோட்ல இருக்கா. முதல்ல ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே ஹைவேஸ்ல இருக்கிற கதவை சைடுல வச்சாங்க. அதாவது இமேஜின் பண்ணி பாரு, மதுரவாயல் பைபாஸ் கடையெல்லாம் மூடு அப்படின்ன உடனே மதுரவாயல் பைபாஸ்ல கதவை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வாசல் அப்படி வாசல் வைக்க முடியலன்னு வைங்களேன். என்ன தெரியுமா பண்ணாங்க, இப்ப இந்த பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங்க்கு இப்படி ரோடு இருக்குங்க, ரோட்டுக்கு முன்னாடி இங்கனக்குள்ள பில்டிங் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், கதவு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், இந்த சைடு பின்னாடி கதவு வைக்க முடியல, முன்னாடி ஒரு காம்பவுண்ட் சவர் எழுப்பி அந்த காம்பவுண்ட் சவரை சைடுல கொண்டு போய் பின்னாடி கூட நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் சவரை சுத்தி வைக்கிறாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு வரிசையில வர்றதுக்கு பந்தம் கட்டுவாங்கல்ல, அது மாதிரி கட்டி. அதாவது கோயில்ல உள்ள நேரா போனோம்னா கூட்டம் ஆயிரும் சொல்லிட்டு அப்படி சுத்தி சுத்தி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கவுண்டர் போடுறாங்க. தியேட்டர்ல டிக்கெட் போடுற மாதிரி, தியேட்டர்ல டிக்கெட் வரிசையில நிக்கிற மாதிரி இப்படி டிக்கெட் வரிசை கட்டி விட்டுருக்காங்க. வாசல் அங்க இருக்கு சார், இது பைபாஸ்ல இல்ல சார். நாங்க அப்படிப்பட்ட வினோதமான வாழ்க்கை சூழல் எல்லாம் நாங்க தாண்டி வந்திருக்கோம். நீ என்ன பண்றன்னா அவனாச்சும் பரவாயில்ல, கதவை நீ வந்து டாஸ்மாக் ரிட்டைல் ஷாப் ரெக்ரியேஷன் கிளப் சிக்கன் குட்டு பல்பு சீரியல் லைட்டு மாங்காய் பத்த லைட்டுன்னு வித்தியாசமா போட்டு விளம்பரப்படுத்துற. நீ என்னன்னா ரிட்டைல்ல வந்து என்னன்னா வாங்குவாங்க, அங்கனக்குள்ளே நின்று குடிப்பாங்க. ஒரு சின்ன பொட்டி கடை ஒன்று போடுவாங்க, அந்த டாஸ்மாக் எடுத்துருக்கிறவனே அதுல வந்து ஸ்நாக்ஸ் திங்ஸ் வைப்பாங்க, அதை வாங்கி அங்க சாப்பிட்டு போயிடுவாங்கல்ல. 10 நிமிஷத்துக்கு மேல அங்க நிக்க முடியாது. ஆமா, அப்படிதான் இருக்கும் நிலைமை. இதெல்லாம் மாத்தணும்னு தான் பல காலமா தமிழர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. குடிக்கவே விருப்பம் இல்லாதவங்க கூட குடிய வந்து குடிக்கிறவனுக்கு நல்ல மதுபானம் கொடுங்க, என்விரான்மெண்ட் நல்ல என்விரான்மெண்ட்டை கொடு. அவன் குடிக்கிற அந்த சரக்கு வந்து மட்டமானதா இல்லாம நல்ல தரமானதா கொடுங்க. குட் ஆல்கஹால் அளவா அவங்க குடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்போ அதை உருவாக்கி அளவை கம்மி பண்ணி வைங்க.
ஒரு ஆளுக்கு வந்து இப்ப ஒரு குவார்டர் தான் அப்படின்னு கணக்கு அப்படின்னா ஒரு ஆளுக்கு அந்த குவார்டர்ல இப்ப ஒண்ணும் இல்லைங்க ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க 750 ml தான் அந்த ஃபுல்லு. ஃபுல்லோட அளவை குறைங்க. ஒரு ஃபுல்லுனா 500 ml தான். அதுக்கு அப்படி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அளவை குறைப்பதற்கு. ஆனா தரத்தை அதிகப்படுத்துங்க. குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐடி கார்டு கொடுத்து இந்த ஐடி கார்டு இந்த டைமுக்கு இப்படித்தான் நீ வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரெகுலேஷன். அதுக்கெல்லாம் ஏற்கனவே ஜிஓ இருக்கு. ஐடி கார்டு தான் வாங்கி பார்க்கணும். நீங்க பல காலமா டாஸ்மாக்ல போர்டு தொங்குது என்னன்னு 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது கிடையாதுன்னு. ஆமா, இவங்க புந்தா நேரத்து திருப்பி விளம்பரத்தை கொடுத்துட்டு 21 வயதுக்கு கீழே மது விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பாத்தியா, ஏற்கனவே இருக்கிற ஆர்டர் அது. அதை இவனுக்கு எடுத்துக்கிட்டு எங்க அண்ணன் மதுவை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்துருக்கா பாத்தியா. நீ இப்பதான் நியூஸ் பார்க்க வந்திருக்க, உனக்கு இந்த நாட்டுல இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அமைதியாகிரு. முந்தியாவது 10 ரூபாயை வந்து அண்ணன் கொண்டடா வாங்கிட்டு இருந்ததா தகவல் சொன்னாங்க. ஆமா, இப்ப 10 ரூபான்னு ஸ்டிக்கரே ஒட்டுறாங்களா பாட்டில். எதுக்கு? நீங்க திருப்பி கொடுத்தா 10 ரூபா தருவோன்னு. எந்த கடையிலாவது பாட்டில திருப்பி கொடுக்குறானா? நீ வா. அதையும் போய் இப்ப வீடியோ எடுத்து போட்டு சண்டை போடுறாங்க. இந்த பாட்டில் ஸ்டிக்கரோட இருக்கு, கொடுத்துட்டேன், கொடு 10 ரூபா கொடுறா அப்படின்னா என்ன தம்பி, ஊறுகாய் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி ஊறுகாய் பாக்கெட்டை கொடுத்துட்டு 1 ரூபா கேட்பீங்களான்னு கேக்குறானா. இது அது 1 ரூபா பஞ்சாயத்தும் 10 ரூபா பஞ்சாயத்து ஒன்னாடா, எதுக்குடா எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. எந்த மாவட்டத்துல அதை எடுத்துட்டு போனாலும் நம்ம மாவட்டத்துல கிடையாது, மற்ற மாவட்டங்கள்ல தான் அது இருக்குன்னு சொல்றாங்களாம். எந்த மாவட்டம்? அப்ப சரிப்பா, முந்தைய அரசு தப்பு பண்ணிருச்சுப்பா. முந்தைய அரசு தான் சொன்னாங்க என்னன்னு, பாட்டில திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய அரசு ஆட்சியில சொன்னாங்களா? நடைமுறைப்படுத்து. என்ன பிரச்சனை உனக்கு? உங்ககிட்டதான் அதிகாரம் வந்துருச்சுல்ல, நீ தானே திமுகவுக்கு மாற்று. திமுக தானே இந்த வேலையை பார்த்துச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு திமுக தானே பண்ணுச்சு. நீ இப்ப என்ன பண்ற? அன்அபிஷியலா 20 ரூபா வாங்குற, 30 ரூபா வாங்குற, டெஸ்பரேட்டா வாங்குறான். ஒரு சில கடைக்காரன் யாருங்க நீங்க திமுக காரங்க ஆட்சியில கூட 10 ரூபா தாங்க வாங்கினா, இங்க வேணுங்க 20 ரூபா வாங்குறான், இவன் 30 ரூபா வாங்குறான். ஒருத்தன் ஒரு எம்எல்ஏ நினைக்கிறான், அவர் தாவேக எம்எல்ஏ கார்ல ஏறி நின்று இனிமே அவ்வளவுதான், பூமியை நாங்க வானவில்ல வல்லா வளைச்சு நல்லா வளைச்சு இப்படி பேசிட்டே இருந்துட்டு டாஸ்மார்க்ல எவனாவது 10 ரூபா கூட கேட்பானா அப்படின்னு கீழே ஒரு குடிகார தலைவன் இருந்திருக்கிறான். அவனுக்குள்ள இருந்த புரட்சி அவன் வெளியில வந்துட்டான். உள்ள வீரன் போயிருப்பான் போல இருக்கு. இந்த இங்க 10 ரூபா வாங்கினா, இப்ப இந்த 10 ரூபா வாங்கினா அதெல்லாம் கிடையாது. நீ வாப்ப நான் உன்னை கூட்டு போறேன். யாராவது வாங்கினா சொல்லுங்க. சொல்றேன் வண்டி வண்டி மஜா பண்றாங்க. அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல நீ யார பகைச்சுக்கிட்டாலும் பகைச்சுக்கலாம், குடிகார நண்பர்களை நீ பகைச்சுக்கவே கூடாது. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் அவங்கதான் கருத்துருவாக்க சக்திகள். டீ கடைகள்லயும் பெட்டி கடையிலையும் அவங்கதான் கருத்துருவாக்குவாங்க. அவங்க இப்ப உன்னை என்ன பண்றாங்கன்னா கழுத்து இருக்கிறாங்க. அவனுங்கள்ட்ட அந்த மனிதர்கள்ட்ட கொஞ்சம் நேர்மையா இருக்கலாம். அவர்கள்ட்ட யாருமே கன்சர்னோட இருப்பதில்லை. ஏன்னா குடிச்சிட்டு போய் இவனும் கன்சர்னோட இருக்கிறது இல்லை. இவன் எல்லா வம்புழுக்கிறான்றதுனால அவன் மேல எவனுமே மதிப்பு வைக்கிறது இல்லை, மரியாதை வைக்கிறது இல்லை. தூக்கி போட்டு டங்கு டங்குன்னு எல்லாரும் குஜிலி மஸ்து பண்றானுங்க. போறா குறைக்கு கவர்மெண்ட்டுங்கிற பேர்ல நீயும் வந்து நின்றுக்கிட்டு 10 ரூபாயில வாங்கிக்கிட்டு இருந்த பஞ்சாயத்தை தேரெழுத்து தெருவில் விட்டேன்னு 30 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிட்டு ஏற்கனவே முக்கு ரோட்ல நிப்ப போலீஸ், அதாவது டாஸ்மாக் இருக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டர்ல ஒரு போலீஸ் பூத்த போட்டுறாங்க. எதுக்குடா டாஸ்மார்க்ல பார்க்கிங் வச்சிருக்கீங்க? வண்டியில வந்து குடிக்கும் போது பார்க்கிங். இதுதான் மதுகுடிப்போர் சங்கத்துல ஒரு சங்கம் ஒரு ஆள் வச்சிருக்காங்க. பிங்க் கலர்ல போட்டு பிக்கப் டிராப் வெஹிக்கிள் சர்வீஸ் இருக்கணும். நல்லதானே சமூகத்துக்குள்ள இருந்தா. இப்ப பாருங்க, என்னை மாதிரி எந்த பாவமும் செய்யாத மனிதர்கள் வாகனத்துல போகும்போது யாராவது இப்படி தவறா இடிச்சிட்டாங்கன்னா, வண்டியோட வந்தா அவருக்கு பார்ல அனுமதி இல்லை சொல்லலாம்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே போட்ட ஆர்டரை திரும்ப போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி டாஸ்மார்க்னு ஒரு மேட்டர் எடுத்ததுலயே என்னென்ன ஊழல் வேலை பார்த்திருக்காம பாருங்க. இந்த 10 ரூபா மேட்டர்ல ஒரு குஜிலி மஸ்து பண்ணிட்டானா, அடுத்து 21 வயசுங்கிற மேட்டர்ல ஃபேக் நெரேட்டிவ் குஜிலி மஸ்து அது பண்ணிட்டாங்களா, கடையை ஓபன் பண்ணது மூணுனது இந்த மேட்டர்ல ஒரு குஜிலி மஸ்து பண்ணிட்டானுங்க. இது வெறுமனே டாஸ்மார்க். இதுக்கு அடுத்து அப்படியே ஒரு எம்எல்ஏங்க, பெண் எம்எல்ஏ அமைச்சர் ஆக்கி இருக்கிறானுங்க. அது இந்தியாவுடைய முதல் முறை, தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் அமைச்சர். இப்படி ஒரு நெரேட்டிவா கிளப்புறானுங்க. எனக்கு அவன் கிளப்புறவனை கூட மன்னிச்சிருவான். நம்புறீங்க பாருங்கடா, எங்கதானா இருந்தீங்க? தமிழ்நாட்டில் முதல் பெண்ணே அவங்க தான். தமிழ்நாட்டில் லூசியா அவங்க, உலகத்தின் முதல் பெண் லூசியா அவங்க. முதல் பெண் லூசியா? ஆமா, லூசி. லூசி படம் பார்த்தது இல்லையா? குரங்குல இருந்து இப்படி கையை வச்ச உடனே டக்குன்னு அவங்க தான் வருவாங்க. முதல் பெண் லூசி தான். ஏவாள் இல்லையா தம்பி? நீங்க திருவிழியத்து பக்கம் திரும்புறீங்க. நாங்க அறிவியல்
இப்ப இவங்களை என்னன்னா உண்மையிலேயே அதெல்லாம் பார்த்தோன்னு எனக்கே வைத்தறிச்சலா போச்சு. 6 லட்சம் இன்ஸ்டாகிராம்ல லைக்கு, அது 1 மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த கீர்த்தனாங்கிற லேடி அவங்க தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சருங்கிறான். அப்ப ஜெயலலிதா யாரா? எனக்கு வேற எல்லாரையும் விட்டுருங்கடா. ஜெயலலிதான்னு ஒரு அம்மா தமிழ்நாட்டில் உனக்கு பிடித்த முதலமைச்சர் யார் அப்படின்னு உடனே ஜெயலலிதா அம்மா தங்க தலைவி புரட்சி தலைவி அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு சொல்றீல்ல. அவங்க முதல் அமைச்சரா? இவங்க வெறும் அமைச்சர். அதான் முதல் வந்துருச்சுலடா, அமைச்சர் வந்துருச்சுலடா. அப்புறம் எப்படி இந்த அம்மா முதல் அமைச்சரா இருக்கும்? என்னங்கடா லாஜிக் இது? இத கூட வாடா யோசிக்க மாட்டீங்க. மூளையாது வேற என்னமாடா? நீங்க கூட தான் உங்க கட்சியில கூட தான் கனிமொழி மேடம் இருக்கிறாங்க. அவங்களை நீங்க அமைச்சராக்குனீங்களா? அவங்க எப்படி ஆக்குனீங்களா? ஆக்கல. இவனுங்க உண்மையிலேயே இத ஒரு நெரேட்டிவா செட் பண்ணி அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கள அனிதா ராதாகிருஷ்ணன் ஆம்பளையாடுறா, அத வேற ஒருத்த கமெண்ட்ல அப்படி பார்த்தா கூட அவங்க அமைச்சர் தான்டா. ஒன்றிய அமைச்சரவையில அஸ்வினி வைஷ்ணவ விட்டுறானுங்க. நம்ம ஆட்கள் தமிழர்களுக்கு வந்து சர்நேம் பிடிக்கான்றான். வைஷ்ணவ விட்டுட்டு அஸ்வினி. ஏன் அந்த அம்மா இப்படி பண்றாங்க? அந்த அம்மா இல்லடா, அந்த சாரா நம்ம துறவைக்கோவுக்கு ஃப்ரெண்டுடா அவரு. நம்ம எடிட்டர் சுதனோ யாரோ ஒருத்தர். ஆனா அந்த அஸ்வினி போட்டோ இருந்தா அனுப்புங்கடா. கிடைக்கிறனா அவர் பேரை போட்டா அவங்க அப்பா போட்டோ வரும். டேய் அம்மா கிடையாதுடா, அவர் அப்பாடா. இதெல்லாம் நகைச்சுவையா இருக்கு. பட் ஆனா ஃபேக்டா பாருங்க, இன்னும் இந்த கீர்த்தனா தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர். அத வாய்ப்பை கொடுத்ததே எங்க அண்ணன் தான் அப்படின்னு பரப்புறான். சத்தியவாணி முத்துன்னு பேர் சொன்னா சத்தியவான்னா அது ஆண் தானே, சத்தியவான் இல்லடா வாணி. அவனுக்கு எந்த பேரும் சொல்ல கிடையாது. கீதா ஜீவன். ஜீவன் ஆம்பளை தானே, ஜீவன் வேறடா, அவங்க பேரு கீதாடா. தமிழரசி நிறைய இருக்கிறாங்க. தமிழரசி ரவிக்குமார் ரவிக்குமார் சார் தானே. அது வேற தமிழரசி ரவிக்குமார். இது ஒண்ணு. இதாவது பரவாயில்ல, சரி ரைட்டு. தெரியாத பயலுக புதுசா வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லலாம். அப்படியே நான் தான் இந்த பக்கத்துல லெப்ட் அக்கிள் அம்பேத்கரையும் ரைட் அக்கிள் காந்தியவும் படிச்சு முடிச்சுட்டு பெரியார வந்து என் கூந்தல்ல அள்ளி முடிஞ்சு இப்படி விரிச்சுக்கிட்டு அடிச்சேன்னா அந்த முற்போக்கு அரசியலே புரட்டி போட்டு ஒரு சில ட்விட்டர் ஐடி வடக்கணுங்க பேர்ல இருப்பானுங்க. நாங்க தான் இந்த பேர் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை பேச போறோம். நீ யாரு முதல்ல? உனக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? அதெல்லாம் கிடையாது. தலித் வாய்ஸ்னு பேர் வச்சிருக்கேன்ல, அப்பதான் நான் தான் பிள்ளை வர்கீஸ் அப்படின்னு வந்துடுறானுங்க. அவன் உண்மையிலேயே எடுத்து போடுறானுங்க நம்பிக்கிட்டு. Rajmohan is the first Dalit minister in the cabinet who had been given a ministerial berth other than Adi Dravidar Welfare Board. நீ ஆதி வேற ஒண்ணு கேட்கலாம். ஆதி திராவிடர் நலத்துறையில தமிழ்நாட்டில் இருந்த அமைச்சர்களின் பெயரை மட்டும் நீ கூகுள் பார்க்காம கண்ணை மூட்டு சொல்றா பாப்போன்னு கேட்டா சொல்ல மாட்டான். அவனுக்கு தலித் லீடர்ஸை பத்தின அறிவும் கிடையாது. இல்லாட்டி தலித் லீடர்னு அந்த நபர் பேரை போடுவான். முதல்ல லீடருக்கு அர்த்தம் தெரியுமா? நான் முதல்ல உனக்கு சரவணாஸ்தோஸ் அண்ணாச்சி தான்டா லீடரு. தெரியுமா உனக்கு? இன்னைக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல லீடர்னா சரவணா செல்வரசன் அண்ணாச்சிடா. நீ வந்து எப்படா எங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சரை லீடர்னு போடலாம்? கேப்பமா மாட்டோமா? இது என்ன பண்றான்? ராஜ்மோகன் என்பவர் பிறப்பால் தலித் என்பதாலேயே அவர் தலித் லீடர்னு போட்டு தமிழ்நாட்டு அரசியலிலேயே ஆதி திராவிடர் நலத்துறை அல்லாத ஒரு அமைச்சரவையை ஒரு தலித்துக்கு கொடுத்தது விஜய் மட்டும்தான். பள்ளி கல்வித்துறையை கொடுத்திருக்கிறாருன்னு கிளப்பி விடுறான். சரி, எதுக்கு ஒரு 9 மினிஸ்டர் வச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளவு கூத்து? இத்தனை டிபார்ட்மெண்ட் எப்படி ஒத்தாளுகையில? எங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்ன்றது தனித்துறை, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை பிடபிள்யூடியையும் தூக்கி ஒத்த ஆள்கையில வச்சுக்கிட்டு எதுக்குங்க? அது வந்து ஒரு சில டீல்ஸ் போய்கிட்டு இருக்கு. எத்தனை அமைச்சரவை, எத்தனை மீட்டிங் நடத்துவீங்க ஒரு நாளைக்கு? ரோஜா பூந்தோட்டம் மலர்ந்து கொண்டிருக்கிறது, வந்த உடனே பிரிச்சு கொடுப்பாங்க. இப்ப அதற்காக வெயிட்டிங். சொந்த கட்சிக்காரன் பூரா கடுப்புல இருக்கான். மதுரையை சார்ந்த கல்லான அவரு சொந்த கட்சிக்காரங்கன்னா ஒரு 10 பேர் தானே இருப்பாங்க. மீதி ஜெயிச்சவங்க பூரா ஏற்கனவே திமுக இருந்தவங்க தானே. அதே சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள், சேலம் பார்த்திபன், மதுரை கல்லான, இந்த மாதிரியான சில நபர்கள் பூரா பேரும் இப்பயே கரை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எல்லாருக்கும் அமைச்சரவை கொடுத்தாங்க, நம்மளுக்கு மட்டும் கொடுக்காம இருக்கிறாங்க, நம்மளை திராட்டில் விட்டுருவாங்களா? சிவி சண்முகம் வர்றாருன்ன உடனே டக்குன்னு அந்த பக்கம் 10 சீட்டை கொடுத்து விட்டுட்டு 10, 10, 20 இந்த பக்கம் காங்கிரஸுக்கு ஒரு 3 கொடுப்போம் அப்படின்னு 23 இந்த மாதிரி தள்ளி விட்டுருவாங்களா? நம்மளை டக்காஸ் பண்ணிடுவாங்களா?
பயமா இருக்கே அப்படின்ற குழப்பம் இப்பயே உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஜெயிச்சு விசுவாசமா இத்தனை ஆண்டு காலமா கூட இருக்கக்கூடிய நபர்கள்னு அத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. யாரு? கல்லான மாதிரியான நபர்கள், ஒரு தங்கப்பாண்டி மதுரையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏங்க நேத்து வந்த நிர்மல் குமார்லாம் உங்களுக்கு விசுவாசத்தின் முகமா தெரிஞ்சு அவரை கூட்டு வந்து அத்தா தண்டி போர்ட்போலியோவை மின்சாரத்துறை அமைச்சரா தூக்கிட்டு வந்து ஆளா உட்கார வச்சு வாழ்த்து சொல்ல முடியுது. அத்தனை வருஷமா விஜய்க்கு பின்னாடி பேனர் அடிச்சு மதுரை பூரா பிட் நோட்டீஸ் ஒட்டி மதுரை பட்டி தொட்டி எங்கும் விஜயை கொண்டு போய் சேர்த்ததுல பெரும் பங்கு தங்கப்பாண்டிக்கும் கல்லாணைக்கும் இருக்கு. அவங்கள யாராவது ஒருத்தங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதானே? சேலத்துல பார்த்திபன் மாதிரியான நபர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதானே? யாரு உங்களுக்கு தடுத்தா? நேத்து கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா, நான்லாம் வந்து தங்கப்பாண்டியன்ட்ட எத்தனை டிக்கெட் வாங்கியிருப்பேன், ஆமா அவருக்கு ஒரு மினிஸ்டர் டிக்கெட் கொடுத்தா என்ன? என்னடா கேட்ட எனக்கு என்னன்னா, ஏங்க அவங்களுக்காக நீங்க பேசுறீங்கன்னா என்னமோ முன்னாடி இதுக்கு முன்னாடி கொடுத்த 10 பேரும் பெரிய புரட்சியாளர்கள் ரேஞ்சுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுக்குள்ளதான் கொடுக்கணும்னு ஆகி போச்சு. கழுதை யாருக்கு கொடுத்தா என்ன? அதுல உரிமையா உண்மையா உழைச்சவங்கலாம் ஒரு கேங் இருக்கிறாங்கல்ல, அந்த கேங்குக்கு கொடு. ஆமா தானே? ஏங்க இத்தனை வருஷம் விஜயை பொறுத்துக்கிட்டு நண்பனா இருந்தது பாவத்துக்காகவாது ஸ்ரீநாத்துக்கு நீங்க நேரம் 30 மினிஸ்டரும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையாங்க? நண்பருக்கு கொடுத்தாருன்னு கெட்ட பேர் ஆயிரும்ல. ஐயோ இப்ப ஆதவர்ஜுனாவுக்கு எந்த பேசிக்ஸ்ல கொடுத்துருக்கீங்க? புஷ்யானந்துக்கு என்ன பேசிக்ஸ்ல கொடுத்துருக்கீங்க? அவர் பொதுச் செயலாளர், இவர் வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அவர் செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டல பொதுச் செயலாளர். அப்ப சீட்டு கொடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அவர் நண்பர் என்பதற்காக கொடுத்ததா வராது? வராது. சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி பொறுப்பு கொடுத்துட்டோம்ல. பொறுப்பே கொடுக்கல, இப்ப வரைக்கும் பொறுப்பு கொடுக்கல. அந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுங்க. யாரும் கேட்க, யாருக்கு பொறுப்பு கொடுக்கல? ஸ்ரீநாத்துக்கு கொடுங்க, அமைச்சர் கொடுங்க. ஸ்ரீநாத்துக்கு எந்த கட்சி பொறுப்புல இல்லையே அவரு. ஆமாமா கொடுங்க. ஆனா என்ன கீர்த்தனா மட்டும் என்ன கட்சி பொறுப்புல இருந்தாங்களா? கீர்த்தனா கடைசி நாள் தான் கட்சியிலே வந்து சேர்ந்தாங்க, சீட்டை கொடுத்தாங்க. அவங்க வந்து விருதை மகள், விருந்துக்கு வந்த மகள் அப்படின்ற பேர்ல ஐடியில வச்சு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து இனிமே உன் பேரு சங்கிலி இல்ல கங்குலி அப்படின்னு கூட்டியாந்து விருதை அப்படின்றத மணி நீ வா சிவகாசி அப்படின்னு கூட்டியாந்து நீ பண்ணாங்க. ஜெயிச்ச உடனே நின்றாங்க அப்படின்னு அமைச்சரவையை கொடுத்தானுங்கல்ல. அதே மாதிரி கொடுங்க. இப்ப யார் தடுத்தா? குடர் நாட்களுக்கு கொடுக்கலாம்ல. அப்ப இந்த ஃபேக்டரிக்கு வர்றேன், ஃபேக் நெரேட்டிவ்ல இந்த தலித் ஃபேக்டரி அப்படிங்கிறதும் பொய், அமைச்சரவை கொடுத்த விவகாரத்திலையும் பெண்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறதுலையும் பொய். இப்படி பல விஷயங்களை லேயர் பை லேயரா பொய்யா பேசி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறானுங்க. இப்ப இந்த அம்மா உணவகத்துக்கு ஒன்று உருட்டி இருக்கிறானுங்க. அப்புறம் மேல இருந்து இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்? இன்னைக்கு டேட்டு நோட் பண்ணி எல்லாரும் டாய்லெட்டை போய் விசிட் பண்ற மாதிரி ஒரு 4 கேமராமேனை கூட்டு போய் விசிட் பண்ணுங்க அப்படின்னு. இவனுங்களுக்குன்னு ஃபுல் டைமா ஒரு எக்ஸ்ட்ரா கேமராமேன் போட்டு வேலை பார்க்குற சில ஜேர்னலிஸ்டுகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பூரா சொன்ன உடனே அவங்க பூராத்தையும் யூனிட் எடுத்து அனுப்பிடுவாங்க. இவங்க கக்கூஸ் விசிட் பண்றது, இவங்க அங்க போய் ஹாஸ்பிட்டலை விசிட் பண்றது. நான் என்ன கேட்குறேன், ரமேஷ்னு ஒரு தம்பி, அந்த பையன் வந்து ஸ்ரீரங்க பார்ப்பனர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்காப்புல. அங்கே வந்து இந்த வீல் சேர் தள்ளுறது, ஸ்ட்ரெச்சர் தள்ளுறது, அங்கே வந்து 10 ரூபா வந்து 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கெல்லாம் வந்து எய்தர் சஸ்பென்ஷன் ஆர் டிஸ்மிசல் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இது இந்த தள்ளுவண்டியில் தள்ளிட்டு போகும்போது 10 ரூபா கேட்டது. அவங்க வந்து நர்ஸு கிடையாது, நர்சிங் அசிஸ்டன்ட், எம்என்ஏ எஃப்என்ஏன்னு சொல்லுவாங்க, மேல் நர்சிங் அசிஸ்டன்ஸு, ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ஸ்னு. இப்போ அவங்க ஏன் முதல்ல 10 ரூபா வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க? அதாவது அந்த 10 ரூபாயை கொடுக்குறவர் வந்து பணக்காரர் கிடையாது, அவரும் ஏழப்பட்டவர் தான். அந்த 10 ரூபாயை வாங்குறது கூடாது. ஆனால் ஒரு நர்சிங் ஸ்டாஃப் ஏன் வந்து அந்த 10 ரூபாயை வாங்குறதுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றத ஆய்வு பண்ணோம்னா அவங்க வந்து கான்ட்ராக்டட் லேபரா இருக்கிறாங்க. இது வந்து கடந்த ஆட்சியின் போதும் நாம வைத்த விமர்சனம் தான். அரசு பணியாளர்களாகத்தான் அரசு தேர்வு செய்யணுமே தவிர எந்த காலத்திலையும் வந்து தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா பீரியட்ல தான் வந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களை கான்ட்ராக்ட்ல எடுக்கிறது 2016 பீரியட்ல தான் அமல்படுத்துறதா எனக்கு ஞாபகம். அப்ப இருந்தே வந்து கிட்டத்தட்ட 15,000 20,000 சம்பளத்துக்கு மேல அவங்க யாருக்குமே கிடையாது. ஆனா அவங்க பார்க்கிற வேலை என்பது வந்து ரொம்ப 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 ஹை ரிஸ்க் ஜாப். அவங்களுக்கு வந்து பல நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கோவிட் டைம்லலாம் அவங்க வந்து வீட்டுக்கு போய் வைத்தியம் பார்த்ததுலாம் வந்து பெரிய விஷயம். ஆமா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு முதல்ல கேட்டிருக்கணும், முதல்ல நீங்க விசாரணை நடத்தி இருக்கணும். அவங்க வந்து அரசு துறையில பணியாற்றுறாங்க. அரசு இப்ப இதுவே வந்து அவங்க வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு அரசு பணியாளரா இருக்கிறாங்க. அவங்கள இந்த மாதிரி இவனால சஸ்பென்ஷன் போட முடியுமானா முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெமோ கொடுக்குறேன், டிஎம்எஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. முதல்ல வந்து டீன் வந்து இவங்களுக்கு மெமோ கொடுப்பாரு, டீன் கூப்பிட்டு இவங்களுக்கு என்கொயரி நடத்துவாரு.
டீன் கூப்பிட்டு என்கொயரி நடத்தி டீன் வந்து அதை என்ன பண்ணணும்னா டிஎம்எஸ்க்கு அனுப்பணும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ்க்கு அனுப்பணும். அங்க வந்து ஒரு விசாரணை குழு ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குழுல இவங்க ஆஜராகணும், பதில் சொல்லணும். அந்த விளக்கத்துக்கு வந்து இவங்க ஒத்துக்கல அப்படின்னா, அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெமோ கொடுத்துட்டு அதற்கு பிறகுதான் சஸ்பென்ஷன் ஆர்டர். அதுவும் என்ன 15 நாள் பண்ணிட்டு திருப்பி வாங்கன்னு கூட்டுருவா மேக்ஸிமம். ஆமா, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, யாரா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அந்த வாய்ப்பே கொடுக்காம அவங்க இன்னைக்கு வந்து இம்மீடியட்டா சஸ்பென்ஷன் பண்றாங்கன்னா காரணம் என்ன? அவங்க வந்து கான்ட்ராக்டட் லேபரா இருக்கிறதுனால தானே இம்மீடியட்டா இவன் வந்து இது பண்றான். அது மட்டும் இல்ல, நீ உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம போன தடவையுமே அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து மருத்துவ இலாக்காக்களை விசிட் பண்ணும்போது அங்கங்க இருக்கிற அந்த திடீர்னு சத்தம் போடுறது, மருத்துவ பணியாளர்கள் இது பண்ற கேமரா முன்னாடி ஊழியர்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேங்கிற பேர்ல உடனடியா சஸ்பெண்ட் பண்றது, என்னைய ரிப்போர்ட் எடுப்பு அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் தவறு அப்படின்னு நம்மளே பேசி இருக்கோம். அது தப்பு. அது வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த பணியாளர்களுடைய சென்டிமெண்ட்ஸையும் ஹர்ட் பண்ணும் அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு கலெக்டர் அவர் பேர் இன்னும் வரல, அவரு போய் பூங்கொத்துலாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. கொடுப்பாரு. அவர் வந்து அவரும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, அவர் என்னன்னா கலெக்டர்ன்ற பேரை வச்சுக்கிட்டு விஏஓ தாசில்தார் அப்புறம் ஏய் இந்த மூட்டை தூக்கி அங்க வை, மூட்டை தூக்கி இங்க வை, இந்த மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கிறது. அது 10 மூட்டை. ஆமா, இப்ப நம்ம கடுமையா விமர்சிச்சு பேசி இருந்தோம். அதற்கு பிறகு அவர் அப்படி பண்றதுல வாழ்த்துக்கள். ஆனா இந்த ரமேஷ்ன்ற பார்ப்பன எம்எல்ஏ வந்து என்ன பண்றாரு, போய் வந்து அங்க இருக்கிற பணியாளர்களை பூரா சஸ்பென்ஷன் ஆர்டர். நீங்க யாரு சார் முதல்ல சஸ்பென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு? முதல்ல வந்து வாட் அத்தாரிட்டி யூ ஹேவ். ரெண்டாவது, அந்த பணியாளர்களுடைய குறைகள். இப்ப இன்னும் அந்த பணியாளர்களை சுற்றி இருக்கவங்க வேலை பார்க்கறாங்க. அவங்க வந்து அந்த பணியாளர்கள் வந்து அவுட் சோர்சிங் ஏஜென்சி சம்பளம் தருது. அவுட் சோர்சிங் ஏஜென்சி ஒரு சம்பளத்தை சொல்லி எடுத்துட்டு அந்த சம்பளத்தையே கொடுக்காம அதுலயே பிடித்தமும் பண்ணிக்கிட்டு 15,000னா 10,000 தான் தர்றது, 10,000னா 7,000 தான் தர்றது. இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற நிறுவனங்களை எல்லாம் களை எடுப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது துணிச்சல் இருக்கிறதா? சரி, இவங்க வாங்குறாங்களே, இந்த வாங்குற காசை டீன்ட்ட கொடுக்குறாங்களா? அல்லது அங்க இருக்கக்கூடிய சீஃப் மெடிக்கல் ஆபீசர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இவங்க எல்லாருக்குமான இன்சார்ஜ், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாரா? ஸ்டாஃப் நர்ஸுக்கு ஏதாவது கொடுக்குறாரா? அல்லது ஆர்எம்ஓ ரீஜனல் மெடிக்கல் ஆபீசருக்கு கொடுக்குறாரா? டாஸ்மார்க்ல வாங்கின 10 ரூபா செந்தில் பாலாஜி வாங்கினாருன்றது டாஸ்மார்க்ல வாங்கி அது ரீஜனல் ஆபீஸுக்கு போய் அது செந்தில் பாலாஜிக்கு போய் அது சிஎம் குடும்பத்துக்கு போய் சிஎம்க்கு போகுது. அதனால அதுல எல்லாம் பண்ணாம இருந்திருந்தா நேர்மையா பண்றதுக்கு எவ்வளவோ நலத்திட்டங்களை பண்ண முடியும்னு உங்க அண்ணன் விஜய் பேசினாரு. ஆமா, நீயும் அதை என்டார்ஸ் பண்ணிதான் நீ கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக விமர்சனம் வச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த. இப்ப அப்படியே கட் பண்ணு. அந்த தள்ளுவண்டியில தள்ளிக்கிட்டு போறவங்க வாங்கின 10 ரூபாய் அந்த துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு போகுது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னா தள்ளுவண்டியில தள்ளிட்டு போன நர்சம்மா கிட்ட கொடுக்கப்பட்ட 10 ரூபாய் அருண்ராஜுக்கு போகுது. நீ என்ன பண்ற? செக்ரட்டரியேட் கிளம்பி போய் அருண்ராஜ் முன்னாடி நின்று தள்ளுவண்டிக்கு 10 ரூபாய், தள்ளுவண்டிக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆடி அமைச்சரவை பொறுப்பிலிருந்து நீ வெளியேறியா? உன்னைய வெளியேற்றவான்னு வாசல்ல நீ தரணா இருக்கணும். நியாயமானவனா இருந்தா, யோக்கியமானவர்களாக இருந்தா நீங்க அதை செய்யணும். இன்னொரு கேள்வி, இதற்கு முந்தைய அரசு வேலை பார்த்து 10 நாள் தான் முடிஞ்சிருக்கு. நீ பொறுப்பேற்று 10 நாள் தான் இன்னும் ஆவலை. ஒரு பெரிய சேஞ்ச். உண்மையிலே அவங்க கரப்டடா கூட இருக்கட்டும், அதனுடைய நிறுவனத்தினுடைய ஸ்ட்ரக்சர்ல ஒரு கரப்ஷன் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு, அம்மா இனிமே இதை பண்ணக்கூடாது, ஐயா இனிமே இதை பண்ணக்கூடாது, நாங்க வேற மாதிரி தூய்மையானவங்க, எங்களுடைய தூய்மை என்னங்கிறத நீங்க அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது பாப்பீங்க, இந்த தூய்மை பண்ணக்கூடிய வேலையை நீங்க பாப்பீங்க அப்படின்னு நீ சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு விட்டுருந்தாங்கன்னா அதுல ஒரு லாஜிக். அப்படி கிடையாதுல்ல. 4 பேரை வேலையை விட்டு தூக்குனா தானே தனக்கு சாதகமான 4 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க. அப்படி வா மேட்ருக்கு. திடீரென்று கைக்கு ஐபோன் 17 வருது, 17 ப்ரோ வருது அப்படின்னா இந்த சந்தேகங்களும் கூடவே வருது அப்படின்னு கூட இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க, நம்ம சொல்லல. ஆமா தானே, சந்தேகத்தை வலுக்கத்தானே செய்யும். இப்படி அதுலயும் ஒரு பெரிய கரப்ஷன். வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இவங்க வச்சிருந்தாங்களோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பண்ணக்கூடாத எல்லா டூலிங்களையும் பண்ணிட்டு கடைசியா இவனுங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது யாரை தெரியுமா? இதுவரைக்கும் அரசியல் செய்திகளே பார்க்காத இந்த கூட்டத்தை. அந்த கூட்டத்துக்கிட்ட எல்லாத்தையும் எங்க அண்ணன் தான் செஞ்சாரு. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் இதுக்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு பில்டிங் அண்ணன் தான் கட்டினாரு. நானே கட்டுரை எழுதியிருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டுக்கு எங்க டிஐபிஆர் வெளியிட்ட மக்கள் பணியில் மகத்தான் 5 ஆண்டுகள்ன்றதுல நானே கட்டுரை எழுதியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ்சிக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து சென்னை, கோவை, மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்கள்ல
பயிற்சி கொடுப்பதற்கான வேலைகளை தொடங்கி விட்டது. யூபிஎஸ்சிக்கு 2022, 23, 24, 25ன்னு வரிசையாக 3 நிதியாண்டுகளுக்கு உள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். அதுல பலரும் வந்து தமிழ்நாடு அரசினுடைய, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல மொத்தம் ஒரு 50 பேர் கிட்ட செலக்ட் ஆகுறாங்க. அதுல 18 பேர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பயிற்சியில முழு நேரமாக நான் முதல்வன் திட்டத்தில் பயனடைந்தவர்கள். அவர்கள் வந்து இன்றைக்கு அகில இந்திய அளவுல ரேங்கிங் எடுத்திருக்கிறாங்க, நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி வாழும் சாட்சிகள் இருக்கும் போதே நாங்க தான் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னு யூபிஎஸ்சி மீம்ஸ் பேஜஸ்களை காசு கொடுத்து போட வைக்கிறது. சும்மா காமனா இருக்கக்கூடிய மீம் பேஜஸ் பூரா சென்னை மீம், குஜராத் மீம், இந்த மாதிரி இருக்கிற ஐடி. சென்னை மீம்ஸை முழுசா குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. சென்னை மீம் நீ எடுத்ததுல கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. 10 ரூபா கொடுத்தா அவன் 100 ரூபாய்க்கு வேலை வாப்பான்றது ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். ஹிந்தில எல்லாம் இருக்கு அந்த ஐடியா எல்லாம் காசு கொடுத்து வாங்குறான் குமார். ஹிந்தி இல்லங்க, போப்பாண்டவர் ஐடியா எல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. எல்லா கணக்குல பாகிஸ்தான்ல இருக்கிற ஐடி எல்லாம் வாங்கி போடுறான். ஆமா, உள்ளுப்புகள் நடிகைகள் ஐடிக்கள்ல காசு கொடுத்து போட வைக்கிறான். உள்ளுப்புகள்னா பாக்குறவங்களுக்கு தெரியும், கமெண்ட்ல சொல்லுவாங்க, பார்த்து தெரிஞ்சு. அப்புறம் இவன் பேர் என்ன, முந்தா நேத்து வரைக்கும் ஒரு பையன் மோடிஜி நமஸ்கார் மே ஜக்தா ஹே குவாக்கே அப்படின்னா அவன் ஐடியா திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா 1,47,000 ஃபாலோவர்ஸ். என்னடான்னு பார்த்தா இலைய தூக்கி விஜய் போட்டோ வரைஞ்ச மாதிரி வச்சுட்டு டிபியை போட்டான். ரெட்டலை இல்லையா, ரெட்டை ஒத்தையில அதுல இந்த வரைவாங்கல்ல அது மாதிரி வரைஞ்சிட்டு போட்டான். அதுக்கு பிறகு கண்டினியூஸா விஜயோட ரீல்ஸா இவங்க கொடுத்தது புறம் போட்டிருப்பான் போல் இருக்கு. 1,70,000 40,000 ஃபாலோவர்ஸ். ஊர்ல குஜராத்லயே அதுலயே உட்காந்துக்கிட்டு பான் மசாலாவை தட்டி வாயில போட்டுட்டு அப்படின்னு ஜாலி பண்ணிட்டு இருக்கான். இப்படி பல ஐடிகள் பாகிஸ்தான், குஜராத், சென்னை, நீ ஆல் ஓவர் இன்டர்நேஷனல் போப்பாண்டவர் இப்படி பலதரப்பட்ட இடங்கள்ல நின்று இந்த மாஃபியா கும்பல் மாதிரியான ஒரு வேலையை பாக்குறானுங்க. இதை பூரா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வீடியோ போடுற சேக்குவேரா அவர் வீடியோ போட்டிருக்கிறாரு. அவர் வீடியோவை மாசா போய் ரிப்போர்ட் அடிக்கிறேங்கிற பேர்ல அந்த சேனலையே ஹேக் பண்ணி அவருடைய மெயில் ஐடியை ஐடென்டிஃபை பண்ணி மெயில் ஐடியில இருந்து ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அவருடைய யூடியூப் சேனல் எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு வேலையை பார்த்து அவர் ஐடி மட்டும் இல்ல, அவர் ஒய்ஃப் ஐடியை போய் அட்டாக் பண்றாங்க. அவங்க ஒரு பத்திரிகையாளர், அவங்க ஐடியை போய் இவங்க அட்டாக் பண்ணி உட்காந்துருக்கானுங்க. இந்த புத்தி எங்க இருந்து வந்துச்சு? ஒய்ஃப் அட்டாக் பண்ற புத்தி எங்க இருந்து வரும்? அதான் புரிஞ்சுக்கிறேன். அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். அப்போ கரெக்டாக அவங்க லீடர் சொல்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மனநலம் முதல்ல அறவே வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவு செஞ்சு இனிமே பண்ணாது. ஆட்சிக்கு வந்தாச்சு, அரசியல் தெரியறதுக்குன்னு செய்திகள் பார்க்க ஆரம்பிச்சாச்சு, நம்மளுக்கு ஒரு சில புரிதல்கள் தேவைப்பட்டிருக்கு, வந்திருக்கு. அதை அப்படியே வளர்த்து எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை நோக்கி நகரணும். ரிவர்ஸ் ஆயிடக்கூடாது, பழையபடி அது வேண்டாம். உங்கள் அண்ணன் செய்கிறதுக்கு வாழ்த்து எழுது, நம்ம ஒன்றும் பேச போறதில்ல. அதை பத்தி செய்யறத கூட நீங்க பொய்யா சொல்றீங்க. ஏண்டா அது உங்களுக்கு என்ன, இந்த பேரலை ஆபீஸரா 10க்கு 10 ஒரு ரூம் ஸ்டுடியோடா, இதுக்கு பக்கத்துல எடிட் ரூம்னு ஒன்று இருக்குடா 12க்கு 12, அதுக்கு பக்கத்துல 8க்கு 8ன்னு போட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கோம்டா. அத்தா தண்டி முதலமைச்சர், அத்தா தண்டி செக்ரட்டரியேட், அத்தா தண்டி டேபிள், அதுலயே வாடா உட்காந்து டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிடுவாரு. அந்த போட்டோவை போட்டதுக்கு அதுதான் ஒரிஜினல் போட்டோன்னு நம்புறீங்க? ஏய், உங்களை நம்ப வைக்கிறானுங்க. நீங்க பாவமா இருக்கீங்கடா. நீங்க நம்புவீங்க. அதுலயும் பாரு டைம் டியூரேஷன் 2.9 போட்டு வச்சிருக்காண்டா. அது ஏதோ வீடியோ, அந்த வீடியோவாச்சும் தேடுவீங்களாடா? எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. அண்ணன் ஓகே, அண்ணன் மூஞ்சி இருக்காது உண்மை. ஏன் எந்திரிச்சு போய் அவரு சமயக்கட்டுல உட்காந்து திங்க மாட்டாரா? டைனிங் டேபிள் எதுவும் இருக்காதா? முதலமைச்சர்ன்ற போர்டு போட்ட இடத்துலயே தான் சாப்பிடுவாரா? எந்திரிச்சு போனா வேற யாரும் இந்த சேர்ல வந்து உட்கார போறாங்க, நீ போய் நல்லா ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிடுனீங்கன்னா அப்படின்னாவது சொல்லுங்களேன்டா. சரி, முதல்ல ஏன் நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டிய நிலைமை? 17 கிலோமீட்டர்ல இருந்து வர்றதுனால ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றீங்க? இப்ப வந்து ஸ்டாலின் இருந்தாரு, அவர் இருந்த இடத்துல இருந்து செக்ரட்டரியேட் 1/2 மணி நேரம், அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவாரு, ஏன்னா பக்கத்துல இருக்கு. ஆமா, அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, அதுலயும் குறிப்பா வந்து ஆழ்வார்பேட்டை பகுதியிலிருந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை போற வழியில இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்த போது அந்த ரோடு எப்படி இருந்துச்சு, ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு அந்த பகுதியில எந்த அளவிற்கு, அதாவது டிராபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா கரெக்டா 3 நிமிஷம் தான். எதுக்கு அப்படின்னா ஒரு சிக்னல் டு இன்னொரு சிக்னல் பாஸ் ஆகுறதுக்கு மட்டும்தான். செப்பரேட் லேன் அப்படின்றது வந்து வேற வழி இல்லாத இடங்கள்ல தனியாக ஒதுக்கி விட்டு அந்த லேன்ல வந்து ஒரு 4 லேன் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு லேன்ல வந்து தனியா அப்படியே சல்லுன்னு போயிட்டு இருப்பாங்க. மற்ற இடங்கள்ல பொதுமக்களுடைய போக்குவரத்து போயிட்டு இருக்கும். மற்றபடி சிஎம் போறாரு அப்படின்னா ஒரு சிக்னல்ல நம்மளை பிளாக் பண்ணுவாங்க. அவர் அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி அடுத்த சிக்னலுக்கு போற வரைக்கும்
கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா விட்டுருவாங்க. அடுத்து அப்படியே சிக்னல் மூவ் ஆகிட்டே இருக்கும், எந்த இடத்துலயும் டிராபிக் ஜாமே இருக்காது. அதுவே வந்து விஜய் அண்ணா வந்தவொன்னு தான் கொண்டு வந்ததுன்ட்டாங்க. ஆமா, அது எது 17 கிலோமீட்டர் இருக்கு. 17 கிலோமீட்டர் நீங்க ஏன் போறீங்க, பக்கத்துல வாங்க. ஏங்க டிஃபன் பாக்ஸ் ஏன் வரமாட்டாருன்னா, அப்பதான் 17 கிலோமீட்டர் அவர் வரும்போதும் விஜய் இந்த இடத்தில் வந்தார், விஜய் அந்த இடத்திற்கு வந்தார், விஜய் இந்த சிக்னல் தாண்டி வந்திருக்கிறார், விஜய் அங்கிருந்து வரும்போது திடீரென்று காரை நிப்பாட்டி பின்னாடி சீட்டுக்கு மாறி உட்கார்ந்தார், முன்னாடி சீட்டுக்கு மாறி உட்கார்ந்தார், இப்படியான செய்திகள் போட முடியும்ல. அதுவும் நீங்க வர்றது வந்து இருக்கிறதுலயே ஹெவி டிராபிக் இருக்கக்கூடிய ஈசிஆர் ஓஎம்ஆர் கடந்து நீங்க வர்றீங்க. இந்த ஈசிஆர் ஓஎம்ஆர் வந்து தினசரி எவ்வளவு நெருக்கடியான போக்குவரத்தோடு இருக்கிறது. இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அப்படியே வரட்டும். அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்? நீ வாப்பா, அப்படியே வாப்பா, யார் போகணும் என்ன பகை. இல்ல அப்ப கூட எப்படி நாங்க ட்ரெண்டிங் ரீல்ஸ் பண்ணுவோம்னா, எங்களுக்காக தினமும் தரிசனம் கொடுக்கிறாரே அப்படின்னு தான் நாங்க ரீல்ஸ் பண்ணுவோமே தவிர நாங்க மாத்த மாட்டோம். அண்ணா எங்களுக்காக டெய்லி 17 கிலோமீட்டர் நீங்க அங்கிருந்து இங்க வந்தீங்களே, 17 34 அப்படின்னு இவனுங்களே பேமெண்ட் ரீல்ஸ போட்டு பேச வச்சுருவாங்க. அந்த ஜனம் பேச மாட்டாங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து என்ன நடக்கும்னா, டெய்லி 34 கிலோமீட்டர் போறாருல, அவருக்கு பெட்ரோல் காசு அனுப்புறேன்ற பேர்ல யாராவது ஒருத்தன் செக் அனுப்ப போறேன் பாருங்க, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு. முதலமைச்சர் தமிழ்நாட்டின் கடனை அடைக்கிறதுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு காசு அனுப்புறாங்க. முதலமைச்சர் நிவாரண நிதியை முதல்வர் செலவு பண்ணலான்னு வைங்க, இந்த 1 லட்சம் இந்த 2 லட்சத்தை வச்சு அடைக்க முடியுமா? முதல்ல வந்து அந்த கடன்னா என்னன்றதே புரியாம தனியா பேசணும். கடன்னா என்னன்றதே புரியாம கடன் அடைக்கிறதுக்கு காசு அனுப்புறோம் அப்படின்ற ஏதோ பேங்க் அக்கௌண்ட்ல தானப்பா பணம் இருக்கு, இருட்டு போதுப்பா. என்னைக்கு அவருக்கு கால்ஸ் மிட்டாய் வாங்கிட்டீங்கன்னு தோணுதான் நீங்க வாங்கிட்டு வரும். தொண்டை கரகரப்பா இருந்தா வாங்கிட்டு பாருங்க. இப்படிதான் மோடி வந்து என்ன சொன்னாரு, நாங்க இந்தியாவுக்கு வந்து நிறைய கடன் இருக்கு, சிலிண்டர் மானியத்தை பூரா சரண்டர் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி வாட் மோடி இதுக்கு முன்னாடி செஞ்சாரோ அதை அப்படியே தமிழ்நாட்டுல விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மோடிட்ட சிலிண்டர் மானியத்தை சரண்டர் பண்ண மாதிரி இப்போ சம்பளத்தை சரண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களாவது மானியத்தை சரண்டர் பண்ண வச்சாங்க, இங்க வந்து உங்க சம்பளத்தையே சரண்டர் பண்ண. 1 லட்சம் ரூபான்றது வந்து ஒரு சாமானியனுக்கு வந்து எவ்வளவு பெரிய தொகை. இந்த 1 லட்சம் ரூபாய் ஒக்கி புயல் வந்த போது நீங்க கொடுத்தீங்களா, மிக்ஜாம் புயல் வந்த போது நீங்க கொடுத்தீங்களா, தமிழ்நாட்டே புரட்டி போட்ட தானே புயல் வந்த போது நீங்க கொடுத்தீங்களா, மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கொடுத்தீங்களா, அல்லது வந்து இலங்கை தமிழர் மீனவர்ல இலங்கையில வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட போது, அப்போ உங்க கணவனால் பாதிக்கப்பட்ட மனைவி ஒருத்தங்க ஜீவனாம்சம் கேட்ட போது கொடுத்தீங்களா? ஏங்க இலங்கையில ஈழத்தமிழர்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட போது 500 ரூபாய் கொடுத்தாரு உங்க அண்ணன், நீ அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்புற. கேட்டா நேத்து ஒரு முள்ளிவாய்க்காலுக்கு நினைவேந்தல் போட்டாராம், ஒரு போஸ்ட் போட்டாலே போதும் அவர் புனிதர். ஆமா ஆமா ஆமா. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு, இலங்கை தமிழ் நாட்டிலிருந்து வந்த அகதிகளுக்கு, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்காக வீடுகளும் விளையாட்டு திடல்களும் கட்டி கொடுத்து அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்த ஸ்டாலினை பத்தி பேச மாட்டாங்க. தோழர் வன்னியரசு அவர்கள் சொன்னதை அண்டர்லைன் பண்ணி போடுங்க. அவர் சட்டமன்றத்தில் பேசின முதல் பேச்சிலேயே வந்து இதற்கு முந்தைய அரசு ஈழத்தமிழ் அகதிகளுக்காக இங்கு செய்து கொடுத்த எல்லா நலத்திட்டங்களும் தொடர வேண்டும் அப்படின்றத, கட்டி கொடுக்க பல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது, அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத அழுத்தி சொல்லி. தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த ஈழத்தமிழ் அகதிகளுக்கு கடந்த ஆட்சியின் போது நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்பட்டன. திமுக அரசின் சார்பாக கட்டப்பட்ட அந்த வீடுகளும் எண்ணற்ற சலுகைகளும் இன்றும் தொடர வேண்டும். அது தொடரும் போது விஜய் தான் தொடங்கினார்னே சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதான் பரப்புறதுக்கு நாங்க டூல் கிட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ப்ரோ. அதை நம்புறதுக்கு சில நபர்களை அவங்க நம்புறது இல்லை, இப்ப நம்புறது இல்லை, ஆனா அவனுங்க பூராத்தையும் நம்ப வைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப ரோடு மைக்க மாட்டிக்கிட்டு சில பேருக்கு பேமெண்ட்டை கொடுத்து நீ நம்புனா தான் உனக்கு சோறு அப்படின்னு சொல்லி அப்பதான் நீ உண்மையான விஜய் ரசிகன் அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறானுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர் என்றால் ஷேர் பண்ணுன்னு வந்த மாதிரி இப்ப உண்மையான விஜய் ரசிகனா இருந்தா இது நீ நம்புங்கிறான். அவனும் பாவம், டே இதெல்லாம் பொய்யா இருக்குடா, இதெல்லாம் நான் பார்த்து கத்துக்கிட்டேன்டா, இது பொய்டா, வேணாண்டா, சிரிப்பாங்கடா அப்படின்னு கீழே கமெண்ட்ல போடுறாங்க. பரவாயில்ல ப்ரோ, நீ விடு ப்ரோ, அவன் தானே சிரிக்க போறான், அதை பத்தி தெரியாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம போய் பேசுவோம், வா ப்ரோ நம்ம அப்படிக்கா போவோம் அப்படின்னு சிங்கமுத்து வடிவேல திருட கூட்டு போன மாதிரி கூட்டு போறானுங்க. எங்க கொண்டு போய் நிறுத்த போறானுங்கன்னு தெரியல. இப்படி வந்து இந்த மாதிரி நடந்த பல்வேறு விஷயங்களை தொகுத்து ஹிந்துவும் வெளியிட்டு இருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியா அடுத்தடுத்த நாட்கள்ல தாவேகா தரப்பு என்னென்ன லூட்டிகளை அடிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.